காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, அந்த புது குடிகாரன், அதாவது ரெகுலராக குடிக்கிறவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குடிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்ன்ட்டு. இந்த புதுசாக குடித்த அந்த ஒரு மொடா குடிகாரனான நம்ம மனோஜ் வந்துட்டு அலும்பு பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு இல்லையா, அங்கேயும் போயிட்டு சொல்லுங்க சாரி சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்போது, டே இப்போ சட்டையை மட்டும்தான்டா கழட்டியிருக்கோம், அடுத்தது பேண்ட்டையும் கழட்டிடும், அமைதியாக போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஸோ இவர் இப்படி அலும்பு பண்ணி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. அங்கே வந்து நம்மளோட அண்ணாமலை, முத்து, அப்புறம் மனோஜோட ஃப்ரெண்டு 3 பேரும் வராங்க. அப்போ முத்து சொல்கிறார், அப்பா நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு போது, இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்து பார்த்தா இவர் சட்டையெல்லாம் கலட்டி உட்கார வச்சிருக்காங்க மனோஜ். அது பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டே மனோஜ் என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே பதறிட்டு போகிறாரு மனோஜ் கிட்ட. அப்போ முத்துவும் பார்த்துட்டு கோவப்படுறாரு, இது என்னங்க அவனுக்கு இப்படி சட்டையெல்லாம் கழட்டி உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்போது, ஆமாம் இவன் தானே அன்றைக்கி வந்து திமுறா பேசி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கினான், அவன் தானே இவன் ஓவராக பேசினா அவனுக்கு பேண்ட்டை கழட்டாமல் உட்கார வச்சுருக்கோமேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்போது நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார், நல்லா படிச்சிருக்கான், அத்தனை டிகிரி வாங்கியிருக்கான், ஒரு ஷோரூமோட ஓனர் சார் அப்படின்போது, டே அவன் என்ன பண்ணால் என்ன, இங்கே வந்து திமுறா பேசினா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம அருண் அப்படியே கிராஸ் ஆகுறாரு. முத்துவை பார்த்ததுமே, ஏய் நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் சொல்கிறாரு, என் தம்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அந்த போலீஸ் சொல்கிறாரு, அவனோட தம்பி தான் சார் இவன் அப்படின்போது, ஓ இந்த குடிகாரனோட தம்பி இந்த ரவுடி பயலா அப்படின்போது நம்ம முத்து நினைக்கிறாரு, ஓ நீ என் மேலே இருக்க கோபத்தில் தான் நீ எங்கள் அண்ணன் கிட்ட காமிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏய் கோவப்படுற அளவுக்குலாம் நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவன் குடிச்சிட்டு ரோட்டில் தகராறு பண்ணால் நாங்கள் இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்போது, அவன் என்ன கொலை குத்தமாக பண்ணிட்டான், சட்டையெல்லாம் கழட்டி உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு. ஆமாம் இவன் பண்ணது தப்பு, குடிச்சிட்டு வந்திருக்கான், அவன் ஃப்ரெண்டை ஊத சொன்னோம், அதுக்கு அவன் என்ன சாரி சொல்ல சொல்லுன்னு எங்ககிட்டே கேட்டுட்டு இருக்கான், குடித்தான் அப்படின்னா அமைதியாக வீட்டுக்கு போகணும், ரோட்டில் பிரச்சனை பண்ணால் நாங்கள் இப்படி தான்டா பண்ணுவோம் அப்படின் போது முத்து கோவம் வருது, நீ என் மேலே இருக்க கோபத்துலலாம் நீ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, விடு நான் எஸ்ஐ கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு அருண், ஓ நீ அவர் இருக்கிற எப்போதுமே இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்படின்ற தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கல, இன்றைக்கி நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போண்டா அப்படின்றாரு. அப்போ நம்ம முத்து போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு கேஸ் விஷயமா வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வெளியூர் போயிட்டாரு, நாளைக்கு தான் வருவார் அப்படின்போது, ஓ இவன் நம்மளை பழி வாங்கணும்னு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி முத்து கோவப்படுறாரு. அப்போ நம்மளோட அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன மனோஜ் இப்படிலாம் பண்ணுற, உன்னை இந்த நிலமையில் பார்க்குறக்கு தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து இப்படி படிக்க வச்சோமா, ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் வருத்தப்பட்டுருக்காரு. அப்போ அருண் இருந்துட்டு, பெற்றா மட்டும் போதுங்களா சார், நல்லா வளர்க்கணும், ஒருத்தன் என்னடானா குடிகாரனாக இருக்கான், இன்னொருத்தன் என்னடானா பொறிக்கையாக வளர்த்து வச்சுருக்கீங்க, ஒழுங்காக வளர்க்கணும் இல்லை சார் அப்படின்றாரு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, நம்ம பசங்களை 4 பேர் நல்ல விதமாக சொன்னால் நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுவே நீ உன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்போ நம்ம முத்துக்கு கோவம் வருது, இங்கே பாரு எங்கள் அப்பாவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்லை தகுதியும் இல்லை, நீ இதில் பேசாத அப்படின்ற மாதிரி முத்து கோவப்படுறாரு. ஏய் என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்றதுக்குள்ளே நம்ம மனோஜ் அங்கே இருந்துட்டு, டே முத்து அட்ரா அவன் என்கிட்ட சாரியே சொல்லலை, நான் உன்னை பற்றி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணுறான், இந்த போலீஸ் ஆடுறா அந்த போலீஸ் ஆடுறா அப்படின் போது அருண் கோவம் வருது. அடிப்பா அடி, நீ தான் அன்றைக்கே சட்டையை கிழிச்சவனாச்சா, இன்றைக்கும் சட்டை இருக்குது பாக்கெட் இருக்குது, கிழிக்கிறியா வா சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நீ வெளியே போ, உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு அருண் வந்து முத்து கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் நம்மளோட அண்ணாமலையும் சொல்கிறார், நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து கெஞ்சிறாரு, சார் ப்ளீஸ் சார், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் குடிக்கவே மாட்டான், இந்த தடவை ஒரு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு, அதனால அந்த ஒரு வருத்தத்தில் குடிச்சிட்டேன் சார், அவன் நல்ல பையன் தான் சார், இது வரைக்கும் அவன் குடிச்சதே கிடையாது அப்படின் போது, சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எல்லவா இருந்தாலும் கோர்ட்டில் தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ இப்போ வருவார், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாரு. ஸோ எஸ்ஐ வராரு. எஸ்ஐ வந்ததுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை சொல்கிறார், சார் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால தான் சார் இப்படி குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டான், இதுக்கு மேலே அவன் பண்ண மாட்டான், நாங்கள் வார்ன் பண்ணி வச்சுருக்கிறோம் சார், ப்ளீஸ் சார் அவரை விடுங்க அப்படின்போது, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி நான் ரயில்வேலேருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன், நல்ல பையன் தான் சார் அப்படின்போது, சரி ஓகே, ஒரு பெத்த அப்பாவோட வலி அவரோட கண்ணில் தெரியுது, விட்டுரு அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனை வார்ன் பண்ணி விட்டுரு அப்படின்னு எஸ்ஐ சொல்கிறாரு. ஸோ அருணும் ஓகே அப்படின்னு இவங்கள அனுப்பி விடுறாங்க. வெளியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்து டென்ஷன் ஆகுறாரு, அவன் வேணும்னே இந்த அருண் வேணுனே என் மேலே இருக்க காண்டில் தான் இதை பண்ணிகிட்ருக்கான், இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ நான் மீனா வச்சு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்கே நம்மளோட இவர் வந்துடுறாரு, மனோஜ் அண்ணாமலை எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்னப்பா விட்டுட்டாங்கன்னு போது, சரி வாமா வீட்டை விட்டுட்டாங்க நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்புறதுக்குள்ளே மனோஜ் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன சாரி தானே நான் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி, டே நீ இவ்வளோ பட்டும் திருந்தலையடான்ற மாதிரி மனோஜ் அவர் சுய
சுய நினைவிலே இல்லை. அவர் ஃப்ரெண்டு கிட்ட இன்னும் போலீஸ் உங்ககிட்ட சாரி சொல்லலை ப்ரோ, அந்த சாரியை நான் வாங்கி தரேன் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு டே தம்பி போதுண்டா நிறுத்துடா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போடா அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. ஆனால் இவர் புலம்பிக்கிட்டே தான் வர்றாரு. காரில் ஏசி இருக்குமா, ஏசியை போடு, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா, என் பொண்டாட்டி போய் சொல்லிட்டா, என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா, என் பொண்டாட்டி போய் சொல்லிட்டா, இதே தான் புலம்பிக்கிட்டு வராரு. ஸோ இப்படி புலம்பலோட வீட்டுக்கும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமாவும் என்னடா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி போதையில் இருக்கார். அண்ணாமலை சொல்கிறார், அவனை இறக்கி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் அங்கேயும் என் பொண்டாட்டி போய் சொல்லிட்டாடா, என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டாடா அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்கிறார். அப்போ நம்ம மீனா கேட்குறாங்க, ஏங்க உங்கள் அண்ணனுக்கு இந்த வேலை, வீட்டில் 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இப்படி குடிச்சு இன்னும் பெரிய பல பிரச்சனை ஆகணுமா, மாமா எவ்வளோ வருத்தப்படுறாங்க, ஏன் அவர் இப்படி பண்ணிகிட்ருக்கார் அப்படின்போது அவர் மறுபடியும் போயிட்டு, அப்பா நான் உங்களை வருத்தப்பட வச்சுட்டேனாப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கெஞ்சுறேன். அப்புறம் அம்மா எங்கன்னு போது, ஏண்டா டேய் அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியாது. ஆமாம் என் பொண்டாட்டி போய் சொன்னாலும் அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கல்ல, என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டாலேன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். டே ராமா விட்ரா, ஏண்டா சொன்னதே சொல்லி உயிரெடுக்கிற அப்படின் போது நான் என்னடா பண்ணுறது, ஆனால் முத்து நீ சொன்ன மாதிரியே நல்லா இருக்குடா, குடிச்ச மனக்கவலையெல்லாம் போகுதுடா அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிகிட்டே இருக்கார். அண்ணாமலை சொல்கிறார், அவனை கூப்பிட்டு போய் படுக்க வை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு முத்தும் அவரை ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறார். படுக்க வச்சுட்டு என்ன இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இப்போ புரியுதா, ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தால் கூட இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரியுதா அப்படின்போது, இவாளவுக்குலாம் நான் இருக்க மாட்டேன், இவன் வளரிட்டு அலையிறானே அப்படின்ட்டு. அப்புறம் மீனா போயிட்டு இவர்கிட்ட நம்ம அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்போது, பாத்தியாம்மா என் நிலமைய, 35 வருஷமாக இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சேன், நைட்டெல்லாம் தூங்காமல் உழைச்சிருக்கேன், எத்தனையோ நாள் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு சொல்லி நைட் ஷிஃப்ட்லாம் தூங்காமல் வண்டி ஓட்டி போயிருக்கோம். அப்படி தூங்காமல் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு தூக்கமே வராமல் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பசங்களை கொண்டு வந்தாச்சு. சரி இப்போ ஒரு வேலைக்கு போகிறானுங்க, நல்லா இருக்கானுங்க அப்படின்னு நினச்சா ஒவ்வொருத்தராக பிரச்சனையே வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே நிம்மதி வேணும் அப்படின்னா நான் ஒரேடியாக போய் சேர்ந்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்போது முத்து மீனா 2 பேருமே வருத்தப்படுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா அப்படி பேசாதீங்க, அப்பா ஏன்ப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு தெரியாதது இல்லை, எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும், நீங்கள் அதை எப்படியா சமாளித்து கொண்டு வரணும் மாமா அப்படின்போது, இல்லைம்மா எனக்கு என் வளர்ப்பே சரியில்லையோ அப்படின்னு தோணுது, இவன் தான் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தான், இப்போ அவனும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருந்தான், இப்போ புதுசாக அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் வேற விஜயா வேற கோச்சிட்டு போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா, இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பிரச்சனை கையை மீறி போயிடும்னு நினைக்கிறேன், நான் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வர போகிறேன், ஏன்னா அம்மாவை தான் நம்ம அண்ணாமலையோட அம்மா இருக்காங்களே அவங்க தான் பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்தும் சொல்கிறார், ஆமாப்பா இதே தான் நானும் யோசித்தேன், நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்போது, இல்லை வேண்டாம் நான் போயிட்டு வரேன், ஏன்னா மனோஜும் இந்த நிலமையில இருக்கா, வீட்டில் அம்மாவும் இல்லை, நீயும் இல்லைனா கரெக்டாக இருக்காது, நீ கூட இருந்து மனோஜை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு, சரி அப்பாவை நான் பஸ் ஏற்றி விடுறேன், நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட போலீஸ்காரான அருண் தான். ஸோ அருண் எங்கேயோ போயிட்டுருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் சீதாவை பார்க்குறாரு. பார்த்ததுமே நம்மால் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக போய் நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாரு. சீதாவும் பார்க்குறாங்க, என்ன இங்கே இருந்துகிட்டே ஃபோன் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அவர் கேட்குறாரு, என்ன நீ முடிவு பண்ணியிருக்க அப்படின்போது, இவ்வளோ தூரத்துலேருந்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, ஆமாம் நீ எதையுமே சொல்லவும் மாட்டேற, ஆமான்னு சொல்ல மாட்டேற, இல்லைன்னு சொல்ல மாட்டேற அப்படின்போது, எப்படிங்க அப்படிலாம் உடனே சொல்ல முடியும், எனக்கு ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, நான் எல்லாத்தையும் யோசிக்கணும், எங்கள் அம்மா தம்பி நான் எல்லாமே யோசிக்கணும் போது, எனக்கும் ஃபேமிலி தான் இருக்கல, எங்கள் அம்மா தான் எனக்கும் தான் இருக்காங்க, அதுக்குன்னு உன்ன மாதிரியா இருக்கேன், நீ ஏதாவது ஒரு முடிவை சொல்லு அப்படின்போது, அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, என் கூட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருங்க, அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்போது, இங்கே பாரு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்புறம் லவ் பண்ணலாம் அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் வேணாம், உனக்கு ஓகேவா இல்லையா அப்படின்ற சொல்லும்போது அவங்க சீதா கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஏதோ அக்யூஸ்டு மிரட்டுற மாதிரி என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இங்கே பார் இந்த சஸ்பென்ஸோடலாம் என்னால் இருக்க முடியாது, எஸ் ஆர் நோ இப்போ நீ சொல்லணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா நான் இப்போ பைக்கை திருப்பிட்டு அங்கே பஸ் ஸ்டாப் வந்து நிற்பேன், உனக்கு ஓகேனா என் கூட வந்துட்டு நீ பைக்கில் ஏறு, அப்படி இல்லைனா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு வண்டியை திருப்பிட்டு வந்து நம்ம சீதா கிட்ட நிற்கிறார். சீதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மனிதர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்க வீட்டில் அவரோட பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி, அதாவது மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையமா, விசாரிச்சுட்டேன், நல்ல தங்கமான பையன், நல்ல குடும்பம், நல்ல வேலையில் இருக்கான், இதை விட உனக்கு என்னமா வேணும், இப்படி விட்டோம் ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு விட்டோன்னா அது நல்லா இருக்காது, அந்த பையனுக்கு ஓகே சொல்லிடுமா அப்படின்னு ஃபோனில் பேசுகிறார். அதாவது சென்டிமெண்டலாக நம்மளோட சீதாவோட அப்பாவே வந்து இவன் நல்ல பையன் இவனை விட்றாதடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சீதாக்கும் ஃபீல் ஆகுது. லைக் நல்ல பையன் நீ எப்பவுமே ஓகே சொல்லிடு அப்படின்ற மாதிரி அங்கே அவர் பேசுகிறத கேட்டதுமே சீதா மனசு மாறிடுறாங்க. ஸோ சீதாவும் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க.
வந்தாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.